அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 139. இதிலே தாவீது ஒரு அருமையான ஒரு சிற்ப கலைஞர் தன்னை ஒரு உருவாக்கிவிட்ட ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தன்னை பார்த்து வியந்து இந்த சங்கீத பகுதியை எழுதியிருக்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. எல்லாம் அறிந்த என் ஆண்டவர் என்று சொல்லுகிறார், எங்கும் நிறைந்திருக்கிற என் ஆண்டவர் என்று சொல்லுகிறார், பிரமிக்கத்தக்க அதிசய படைப்பாக என்னை உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த பிரமிக்கத்தக்க அதிசய படைப்பை எப்படி ஆலோசனைகள் கொடுத்து நடத்த வேண்டும் என்று ஒரு மேனுவல் புக் போல அநேக ஆலோசனைகளை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். தேவன் வெறுப்பதை என்னை வெறுக்கச் செய்கிறார். மீண்டும் என்னை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அர்ப்பணிப்பிலே என்னை நான் அவருக்கு திரும்ப தருகிறேன் என்று சொல்லி 6 விதமான காரியங்களாக இந்த சங்கீத பகுதியிலே தாவீது எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதல் வசனத்திலே அருமையாக உண்டாக்கப்பட்ட அந்த பிரமிப்பு, இந்த உலகத்திலே சிற்ப கலைஞர்கள் உண்டாக்குகிற காரியங்களிலே அவர்கள் உயிர் கொடுக்க முடியாது. ஆனால் இவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு மண்ணிலிருந்து என்னை எடுத்து உருவாக்கின என் ஆண்டவர் எனக்குள்ளாக ஒரு ஜீவ சுவாசத்தை ஊதி என்னை ஜீவாத்மாவாக மாற்றினவர் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நான் வாழ்ந்த பின்பும் நான் மரிக்கும் பொழுது மீண்டுமாக நியாய தீர்ப்புக்கென்று எழுந்திருக்கிற ஒரு படைப்பாக ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறார் என்பதை ஆச்சரியமாக இந்த வசனங்களிலே அவர் தொடர்ச்சியாய் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். சிற்ப கலைஞன் உண்டாக்கியிருக்கிற சிற்பத்திற்கு உயிர் இல்லை, அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகள் மூக்கிருந்தும் நுகராது என்கிற அந்த காரியத்தில் இங்கே இவர் சொல்கிறார், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்னைக்கு உயிர் கொடுத்த என் ஆண்டவர், என்னை ஜீவாத்மாவாக மாற்றிவிட்ட என் ஆண்டவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் என்னை அறிந்ததை விட நீர் மிகவும் அதிகமாய் அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலை, என் எழுந்திருத்தலை, என் நினைவுகளை, எந்த ஒரு மனுஷனும் மற்றவனுடைய நினைவுகளை அறிய முடியாது. ஆனால் நீரோ என் நினைவுகளை எல்லாம் நீர் தூரத்திலிருந்து அறிகிறீர். என் சிந்தனைகள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர். என் நாவில் நான் என்ன பேச போகிறேனே தெரியாது. ஆனால் என் நாவில் சொல் பிரவாததற்கு முன்னமே அதையும் கூட நீர் என்னை அறிந்து என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கும் உடைய கரத்தினால் என்னை நடத்துகிறீர். ஆண்டவர் என்மேல் வைத்து என்னை நடத்துகிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய முதல் எல்லாம் அறிந்த அந்த சக்தியை, அந்த வல்லமையை நினைத்து ஆண்டவருக்கு அவர் நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். ஆச்சரியப்படுகிறார். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்கிறார். எனக்கு எட்டாத உயரமாக இருக்குது அப்படின்னு இவர் நினைக்கிறது நிமித்தமாக சிந்தனை உலகத்தில் இன்றைக்கி அநேகர் மறைமுகமான பாவங்களை செய்கிறார்களே. ரோமர் 2:16 மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது வழங்கும். ஒரு மனுஷனை வெளியே பார்க்க நல்லா தெரியும், ஆனால் அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, தனிப்பட்ட முறையில் அவன் சிந்தனை உலகத்தில் எவ்வளவு கரைபட்டு இருக்கிறான் என்கிறத பார்க்கிற கண்கள், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உம்மிடத்தில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறபடியினால் நான் பாவம் செய்கிறதிலையும் நான் விலகி வாழ முடியும் என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இந்த பகுதியை எல்லாம் அறிந்த ஒரு ஆண்டவர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறேன். 2வது சொல்லுகிறார், எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நான் விடியற்காலத்தில் நான் வானத்துக்கு ஏறினா அங்கேயும் உங்கள் சிங்காசனம் இருக்குது, நான் பாதாளத்தில் படுக்க போட்டால் அங்கேயும் இருக்கிறீங்க, நான் விடியற்காலத்து செட்டைகளை அடித்து பூமியின் கடையாந்திரத்துக்கு போனால் கூட கடையாந்திரத்தில் யார் இருக்க போகிறான்னு போனாலும் அங்கேயும் உங்களுடைய கையும் என்னை நடத்தும், அது வலதுகரம் என்னை பிடிக்கிறது. இருளுக்குள்ளே போய் ஒழிச்சிக்கலான்னு சொன்னாலும் அந்த இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக மாறிடுது. உமக்கு மறைவாக இருள் கூட அது என்னை மறைக்க முடியல, அந்தகாரப்படுத்த முடியல. இரவும் பகலை போல வெளிச்சமாக மாறிடுது. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி ஆண்டவரை, எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவர்.
நம்ம சொல்லுகிறது போல, அவர் தூணிலும் இருக்கிறான், இறைவன் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொல்றது போல, ஆண்டவர் நான் எங்கே சென்றாலும் எல்லா இடத்திலும் நீர் நிறைந்திருக்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எங்கே என்று அவர்கள் கேட்கிறார்களே, அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய பதில் தேவன் எங்கு இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தேவன் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவர் என்பதை சங்கீதக்காரர் இங்கே ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறார். பிரமிக்கத்தக்க அதிசயம். அவர் சொல்லுகிறார், நான் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. ஒரு சின்ன கருவிலிருந்து எலும்புகளை, அவர் நரம்புகளை, கொடான கோடி நரம்புகளை, ஒரு சுவாச உறுப்புகளை, ஒரு ஜீரண சிஸ்டத்தை, இவைகள் எல்லாவற்றையும் உள்ள அநேக காரியங்களை அவர் உருவாக்குகிறாரே. இரத்த சுத்திகரிப்புகளை என் கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்குதுன்னு சொல்கிறார். என்னை பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயமாக நீர் என்னை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே, என்னை உருவாக்கி இருக்கிறீர். அவைகளெல்லாம் உடைய புஸ்தகத்தில், என் சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்பும் எப்போ உருவாகிறது என்று சொல்லி உம்முடைய புஸ்தகத்தில் எனக்கு எழுதியிருக்கிறது. ஆகவே தான் வேதம் இன்றைக்கு சிசுக்களுடைய அழிவை கொலை என்று சொல்லுகிறது, அழிக்கிறதை. இன்றைக்கு பெண் பிள்ளைகள் என்று சொன்னால் அழித்து விடுகிறார்களே, அதை சிசு கொலை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் உருவாக்கப்படுகிற அந்த நாட்கள், அவருடைய சரீரத்தில் உருவாகிற நாட்கள் எல்லாம் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் அதை சொல்லிக் கொடுக்கிறார். அதைவிட மேலாக இப்படி நாம் நினைக்கிறோம், நம்முடைய சரீரத்துக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னு சொல்லி, நம்முடைய சரீரத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு பெரிய சிந்தனா சக்தியை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நல்ல அருமையான ஸ்மெல் பண்ணக்கூடிய, இது நல்ல ஸ்மெல்லா பேட் ஸ்மெல்லான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நுகர்வை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு சின்ன சதை துண்டு போல பற்களின் இடையிலே கிடைக்கிற நாவிற்கு சுவை மொட்டுக்களை தந்து நம்முடைய சுவைகளை பிரித்தெடுக்கிற அளவிற்கு அத்தனை சக்தியை கொடுத்திருக்கிறார். அழகான ஹார்ட், நிற்காமல் அடிக்கிற ஹார்ட்டை கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம நினைக்கிறோம், நான்லாம் ஒரு பூச்சின்னு நினைக்கிறோம். நம்மை விளையேற பெற்றவர்களாய் பார்த்தபடியினாலே ஒரு தெய்வமே இறங்கி வந்து இயேசுவாக இந்த பூமிக்கு வந்து விளையேற பெற்ற இரத்தத்தை எனக்கு விலையாக கொடுத்து என்னை வாங்கியிருக்கிறாரே. நான் எத்தனை பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்காக, அவனுடைய பாவங்களை போக்குகிற பலியாக தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் எனக்கு சிந்தி, அவருடைய பார்வையில் நான் அப்போ எவ்வளோ விலையேறப்பட்டவனாக இருந்திருக்கிறேன். அதனால தான் இவ்வளோ விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் எனக்காக சிந்தி இருக்கிறார் என்கிற அந்த அன்பை நினைக்கும்போது நான் எவ்வளவு பிரமிக்கத்தக்க அதிசயம் என்பதை நான் அந்த வசனங்களிலே உணர்ந்து கொள்ள முடியும். இவ்வளோ பிரமிக்கத்தக்க ஒரு பெரிய அதிசயத்தை உண்டாக்கி இருக்கிற ஆண்டவர் அதற்கென்று ஒரு மேனுவல் புக்கை கொடுக்குறார். ஒரு பெரிய மிஷினையோ ஒரு சின்ன ஒரு பொருளையோ உருவாக்கினா அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு மேனுவல் புக், அதில் எப்படி ரிப்பேர் ஆச்சுன்னா எப்படி சரி பண்ணணுங்கிற மேனுவல் புக் கொடுத்துருக்கிறது போல ஆண்டவரை குறித்து இவர் சொல்லுகிறார். தேவனே என்பது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகள் தொகை எவ்வளவு அதிகம், நான் எண்ணாமல் போனால் கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது. அதனால் காலையில் விழிக்கும் போதே நான் உங்கள் பக்கத்தில் வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவ்வளோ அழகான ஆலோசனைகளை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறார், துன்மார்க்கரை வெறுக்கிறத சொல்கிறார். நீர் வெறுக்காமல் இருப்பீரோ, பகைக்கிறவர்கள் பகைக்காமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அருவருக்காமலும் இருப்பனோ. எபிரேயர் 1:9 சொல்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அவர் விரும்புகிறத நான் விரும்புவேன், அவர் விரும்பாததை நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம், ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆலோசனைகளின் படியெல்லாம் என் வாழ்க்கையை சரிப்படுத்தி இருக்கிறேன். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட என் வாழ்வை சரிப்படுத்தி இருக்கிறேன். திரும்ப ஒரு விஷயம் என்னை உம்மிடத்தில் தருகிறேன்.
என்னை நீர் வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க. 23 சொல்கிறாரு, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இப்போ பாருங்கள், என் சிந்தனை பியூராக இருக்குன்னான்னு பாருங்கள். முதல்ல ரொம்ப அசுத்தமாக இருந்தது, சிந்தனை உலகத்தினால் நிறைஞ்சு போயிருந்தேன். இப்போ உம்முடைய வசனத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து நான் இப்போ உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் ஆராய்ந்து பாருங்கள், என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்கள், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்கள். வேதனை உண்டாக்குகிற வழி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. முதல்ல எழுதுனா பக்கம் பக்கமாக எழுதுகிற வேதனை உண்டாக்குகிற வழிகள் இருந்திருக்கும். இன்றைக்கு அவருடைய வசனத்தின்படி நடத்தப்படும் பொழுது 1-2 காரியங்களை ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை குறிப்பிடும் பொழுது இந்த வேதனை உண்டாக்குற வழி எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து நாம் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் நம்மை நித்திய வழியிலே பரலோகம் சேர்க்கிற வழியிலே நடத்த முடியும். பிரமிக்கத்தக்க இந்த அதிசயத்தை பரலோகம் கொண்டு சேர்க்கிற வரையிலும் அவர் வழி நடத்துவாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் இந்த நாளிலே நமக்கு தருவாராக. ஆமென். அமர்வதையும் எழுவதையும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்களை என் ஏக்கங்களை என் எண்ணங்களை என் ஏக்கங்களை எல்லாமே அறிந்திருக்கின்றீர். அப்பா எல்லாமே அறிந்திருக்கின்றீர்.